நீங்க ஆதார் கார்டு வச்சிருக்கீங்களா? மத்திய அரசு 8 அதிரடியான அறிவிப்புகள வெளியிட்டிருக்காங்க. அறிவிப்பு என்ன அப்டின்னா, ஆதார் கார்ட நீங்க ஒரு ஐடென்டி ப்ரூஃபா தான் பயன்படுத்த முடியுமே தவிர, குடியுரிமைக்கான ஒரு ஆவணமா பயன்படுத்த முடியாது அப்டின்றத சொல்லியிருக்காங்க. 2வது ஆத்தரைஸ்டு ஆதார் சென்டர் எங்கெங்க இருக்கு அது எல்லாமே நமக்கு தெரியாம இருக்குங்க. அதன் காரணமாக ஆதார் நிறுவனம் மேப்ஸில் ஆதாரை கொண்டு வராங்க. அதாவது மேப் மூலமாக நியரஸ்ட்டாக ஆத்தரைஸ்டு ஆதார் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குது அது எல்லாமே நம்ம சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விரைவில் மேப்ஸ் மூலமாக ஆதார் லொக்கேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கொண்டு வராங்க. 3வது அப்டேட் என்ன அப்படின்னா, அதாவது உங்கள் குழந்தை 5 வயது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதேமாரி 17 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுற மாரி இருக்கீங்க. ஏன்னா 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகளை ஃபிங்கர் பிரிண்ட்டோ ஐரிஸ் ஸ்கேனரோ எதையுமே வச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே ஆதார் கார்டு எடுத்திருப்பாங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு 5 வயசு கம்ப்ளீட் ஆனதுமே நீங்கள் போயிட்டு அவங்க ஆதார் கார்டில் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே அப்டேட் பண்ணி ஆகணும். அதேமாரி 17 வயசு கம்ப்ளீட் ஆனவங்களும் இருக்காங்க பாருங்கள், அவங்களும் கட்டாய மேண்டேட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணி ஆகணுங்க. இதுக்கான கடைசி தேதி, அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30 செப்டம்பர் 2026க்குள்ளே நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா பேமெண்ட் பண்ணணும். ஸோ கட்டாய பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா உங்களால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்த்தா அப்ளை பண்ணுறது, ஸ்காலர்ஷிப் வாங்குறது, கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் பெறது, இன்டர்ன்ஷிப் பெறது அதெல்லாம் பெற முடியாது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் ஆதார் கார்டு இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். உங்கள் அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணலாம், மொபைல் நம்பர் கரெக்ஷன் பண்ணலாம், பயோமெட்ரிக்கில் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாங்க. பட் உங்களுடைய நேம் இருக்குது பாருங்கள், நேம் மட்டும் 2 முறை தான் கரெக்ஷன் பண்ண முடியும். டேட் ஆஃப் பர்த் ஒரே ஒரு முறை தான் கரெக்ஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆதார் நிறுவனம் பக் பவுண்டி அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் மூலமாக ஆதாரில் ஏதாச்சும் குறைகள் இருக்குது அப்படின்னா அதோடைய செக்யூரிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆதாரில் பல வகையான ஆதார் கார்டு இருக்குங்க. ஆதார் லெட்டர், ஆதார் கார்டு இருக்குது, ஆப்பில் இருக்க ஆதார் கார்டு, பிவிசி கார்டு, இது எல்லாமே உங்களுக்கு பயன்படும் வேலிடான கார்டு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏடிஎம்மில் ஆதாரை கொண்டு வராங்க. அதாவது நம்ம ஏடிஎம் மூலமாக ஏடிஎம் கார்டை வச்சு பின் நம்பரை போட்டு பணம் எடுப்போம். பட் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதார் எனபிள் பேமெண்ட் சிஸ்டத்தை கொண்டு வரும். அதாவது ஏடிஎம்மில் போயிட்டு உங்கள் கைரேகை வச்சு நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம், பின் நம்பரும் ஏடிஎம்மும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடைமுறை எல்லாமே உங்களுக்கு விரைவில் அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க ஆதாரில் வந்திருக்க 8 புதிய முக்கியமான அறிவிப்புகள். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு நிலைவுகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.